Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வந்து பாதாம் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இனி பாதாம் பால் வந்து கடையில எல்லாம் வாங்கி குடிக்கவே வேணாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இப்போ வீட்லயே பாதாம் பால் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடிமேட் பவுடர் வாங்கி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பாதாம் பால் குடிக்கிறோம். இனி அந்த மாதிரி நம்ம செய்ய வேணாம். வீட்லயே நல்லா ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா பாதாம் பவுடர் ரெடி பண்ணி நமக்கு தேவைப்படும் போது பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். வாங்க பாதாம் பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா இது கூட வந்து பாதாம் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு கப்பில் அளந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். கப் ஃபுல்லாக ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 50லேருந்து 55 பாதாம் இருக்கும் கண்டிப்பாக எப்படியும். இப்போ இந்த கடாயில் இந்த பாதாமை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே 5 முந்திரி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பாதாம் கூட வந்து முந்திரி பிஸ்தா ரெண்டுமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து பிஸ்தா இல்லை, அதனால் வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். பிஸ்தா இருந்ததுன்னா அது ஒரு 10 பிஸ்தா சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 5 முந்திரி 10 பிஸ்தா இருந்தால் போதும். பாதாம் முந்திரி ரெண்டையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அதிகமாக பாதாம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பிஸ்தாவும் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்கிட்ட பிஸ்தா இல்லை, அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக பாதாமை சேர்த்து 4 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். சூடு வந்து நல்லா ஆறட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஜார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா துணி போட்டு தொடச்சிட்டு நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சி கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் எந்த கப்பில் பாதாம் எடுத்தனோ அதே கப்பில் சர்க்கரையை அளந்து சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அளவுகள் அதிகப்படுத்த இது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த மாதிரி கையில் சும்மா லைட்டாக இப்படி எடுத்திங்கன்னா போதும். அந்த அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாதாமோடு சேர்த்து 2 ஏலக்காய் வறுத்து வச்சுருப்போம் பாருங்கள். அந்த ஏலக்காவை இது கூட சேர்த்துடுறேன். இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. ஓரளவுக்கு எல்லாத்தையும் அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாதாம் முந்திரியை சேர்த்துக்க போகிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நரநராக இருக்க வேணாம், கொஞ்சம் ரவை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக நரன்னு இருக்கிற மாதிரி பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். நீங்கள் 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளுடைய ஃப்ளேவர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை மஞ்சள் தூள் சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னா லைட்டாக 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. நான் வந்து பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்கிற பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாதாம் பால் வந்து சூடாக பிடிக்கும்னா நீங்கள் பாலை காய வச்சுட்டு நல்லா சூடாக பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஒருவேளை சில்லுன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலை நல்லா காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பாதாம் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வெறும் பாலை மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து பாதாம் பவுடர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சூடாக வேணும்னா நீங்கள் சூடாக குடிச்சிக்கலாம். இல்லைனா சில்லுன்னு வேணும்னாலும் நீங்கள் சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பாதாம் இல்லை பிஸ்தாவை துருவிட்டு கூட மேலே சேர்த்துக்கலாம். அதாவது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மேலே வந்து டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணும் போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குங்குமப்பூவை சும்மா சின்னதாக பிச்சு இப்படி போட்டுக்கலாம். அது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பிஸ்தா இருந்ததுன்னா நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கோங்க. அது க்ரீன் கலரில் பார்க்க இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் துருவி போடும்பொழுது. இனி வந்து நம்ம கடையில் வந்து வாங்கி குடிக்கவே வேணாம். அது மட்டும் இல்லாமல் ரெடிமேட் பவுடர்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணவே வேணாம். வீட்லேயே ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதும் பாதாம் பவுடர் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது போல் நீங்கள் அப்பப்போ வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் குடிப்பாங்க. பால் குடிக்க பிடிக்கலனாலும் இந்த மாதிரி பாதாம் பால் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா, ஏன்னா மிக்சியில் நம்ம போடுறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும், நல்லா சூடு ஆற வச்சுட்டு ஈரமே இல்லாமல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாமல் இருக்கும்.
நீங்களும் உங்களுடைய வீட்டில் நல்ல ஹெல்த்தியாக இந்த மாதிரி பாதாம் பவுடர் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.